சில காதல்கள் உயிரை தாண்டி செல்கிறது. சில காதல்கள் உயிரோடே திரும்பி வருது. இதுதான் கண்மணி கதையின் தொடக்கம். பாகம் 1. விதியின் சுழல். கண்மணியும் குடும்பத்தின் நிழலும். விஜய் பயண நிறுவனத்தின் உரிமையாளன். அவனது வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் போல் இருந்தது. சிரிப்பு, ஒளி, உற்சாகம். ஆனால் அவன் கண்மணியை கண்டபோது அந்த புத்தகத்தின் பக்கங்கள் புதிதாக எழுதப்பட்டன. கண்மணி அவள் சுதந்திரத்தின் மறுவடிவம். கலகலவென சிரிக்கும் நகரத்துப் பெண். ஆனால் விஜயின் குடும்பம் பழமையின் வேர்களுக்குள் ஆழமாக பதிந்திருந்தது. கண்மணி, இன்னைக்கு நீ இல்லனா என் உலகமே இல்ல. அதுக்கு நான் இருக்கே. இனிமே உனக்காகத்தான் நான். வீட்டில் அவளை யாரும் ஏற்கவில்லை. விஜயின் அண்ணி லக்ஷ்மி முகம் முழுவதும் வெறுப்புடன் பேசினாள். இவள மாதிரி பொண்ணு நம்ம வீட்டுக்கே தீய சகுனம். 5 மணிக்கு விளக்கு ஏத்த வேண்டிய நேரத்துல காஃபி குடிச்சிட்டு ஜன்னலை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இது நம்ம குடும்பத்தையே கெடுத்துடும். விஜயின் தம்பி கோபால் பயந்தபடி விஜயின் கையை பிடித்தான். அண்ணா, லவ்னு பிளைண்ட் ஆகாதே. அவ கையில இருக்குது ஒண்ணு, ஏதோ பெரிய ரகசியம். ஆனால் விஜய் அந்த காதலால் கண்களை கட்டியிருந்தான். என் மனைவியை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த சிரிப்பு, அதுதான் கடைசியாக கேட்டது. பாகம் 2. அந்த மழை இரவு மற்றும் இருளில் மறைந்த ரகசியம். அது ஒரு பேய் மழைக்காலம். பேய்கள் மழையில் நனைவது போல இருந்தது அந்த இரவு. விஜய்க்கு ஒரு அவசர ட்ரிப். அவன் போக மனமில்லாமல் நின்றான். விஜய், வாடா சீக்கிரம், நான் பயந்துட்டேன் என்று கண்மணி ஜன்னலுக்கு வெளியே கொட்டும் மழையை பார்த்தபடி நடுங்கினாள். விஜய் புறப்பட்டுச் சென்ற அடுத்த நிமிடம் வீட்டில் இருளின் ஆட்சி துவங்கியது. லக்ஷ்மி, கோபால் மற்றும் அம்மா மூவரின் கண்களிலும் ஒரு பயங்கரமான எண்ணம் நிழலாடியது. வீட்டின் மெயின் ஸ்விட்ச் அருகே நின்ற கோபால் நடுக்கத்துடன் தனது அண்ணியை பார்த்தான். லக்ஷ்மி மெதுவாக தலையசைத்தாள். இது நம்ம குடும்பத்தோட மரியாதைக்காக தீய சகுனம் நீங்கணும் கண்மணி. தனியாக மேல் மாடியில் இருந்த அறையில் மின்னல் ஒளியில் புத்தகத்தை பார்த்தபடி இருந்தாள். அவள் குளிக்கும் இடத்திற்கு அருகே ஒரு இரும்பு ஜன்னல் இருந்தது. மின்னல் வெளிச்சத்தில் கோபால் கையில் ஒரு கனமான கம்பியை கொண்டு அந்த ஜன்னலின் இணைப்பில் ஏதோ செய்வதை யாரும் பார்க்கவில்லை. கோபால் மெதுவாக மெயின் ஸ்விட்சை போட்டான். அதே வினாடி பயங்கரமான இடி சத்தம் மற்றும் வீட்டின் மொத்த விளக்குகளும் அணைந்தன. கண்மணியின் அலறல் இடியின் சத்தத்தில் கலந்து அந்த வீட்டிற்குள் புதைந்து போனது. மறுநாள் காலையிலே அவள் உயிரோடு இல்லை. அனைவரும் சொன்னார்கள், மின்சார விபத்து. மழைக்காலத்தில் நடந்த துரதிர்ஷ்டம். பாகம் 3. திரும்பும் நிழல். அலுவலகத்தில் துவங்கிய திகில். என் வாழ்க்கைதான் முடிஞ்சது. விஜயின் குரல் உயிரற்று ஒலித்தது. மனசு வச்சிக்காதேடா விஜய், நியூ பிரான்ச் ஓபன் பண்ணு, லைஃப் மூவ் ஆன் என்றார்கள் குடும்பத்தினர். அவர்களுக்கு நிம்மதி. அந்த வாரமே விஜய் ஒரு புதிய பிரான்ச் ஓபன் பண்ணினான். முதல் நாள் இரவு 8 மணி. விஜய் மட்டும் தனியாக அமர்ந்திருந்தான். திடீரென அறையின் வெப்பநிலை உறைந்தது. விஜயின் காதுகளுக்கு மட்டும் கேட்கும் மிக மெல்லிய கொலுசு சத்தம். ஜல் ஜல். அது தான் கண்மணிக்கு வாங்கிக் கொடுத்த கொலுசு சத்தம் என்று அவனுக்கு தெரியும். விஜய். ஒரு மெல்லிய குளிர்ச்சியான முணுமுணுப்பு. யார் அங்கே? விஜயின் குரலில் பயமில்லை, ஏதோ ஒரு ஏக்கம். அவன் லேப்டாப் ஸ்கிரீன் ஃபிளிக்கர் ஆகி டெஸ்க்டாப் வால்பேப்பர் பழைய படம், விஜய் மற்றும் கனி. அவன் மாற்றியிருக்க வாய்ப்பில்லை. லேப்டாப்பை மூடினான். சில நொடிகள் கழித்து லேப்டாப்பை திறக்க அந்த வால்பேப்பரில் இருந்த கண்மணி விஜயை பார்த்து சிரிப்பதற்கு பதிலாக கண்களை திறக்காமல் அவனை பார்த்தாள். அவள் இமைகளில் இரத்தம் காய்ந்த கருப்பு நிறம். அடுத்த சில நாட்களில் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஒரு ரோஜா. ஆனால் அதன் இதழ்கள் சவக்குழியிலிருந்து எடுத்தது போல மங்கிய நிறத்தில் இருந்தன. விஜய் பெயருடன் இருந்த நோட், லவ் நெவர் டைஸ். அந்த ரோஜாவை தொட்டபோது அதன் முள் குத்தவில்லை. ஆனால் அது கையில்
ஒரு துளி அடர்ந்த கருப்பு திரவத்தை இரத்தம் போல கசிய விட்டது. பாகம் 4. சுவர்கள் பேசும் ரகசியங்கள். குடும்பத்தின் குற்றுணர்ச்சி. அவ திரும்பிவிட்டா. லக்ஷ்மி நடுங்கினாள். கோபால் சுவரில் சாய்ந்தபடி வியர்வையில் குளித்தான். லக்ஷ்மி பயத்தில் கண்மணியின் சில பழைய ஆடைகளை எடுத்து எரிக்க முயற்சி செய்தாள். ஆனால் தீக்குச்சிகள் அணைந்தன, எரிவதில்லை. திடீரென அலமாரியில் இருந்த கண்மணியின் ஃபேவரட் சந்தன சென்ட் வாசனை வீட்டின் சமையலறையை நிரப்பியது. அது புகை வண்டல் போல சுழன்று லக்ஷ்மியின் முகத்தை நெருங்கியது. லக்ஷ்மி பயத்தில் அலறினாள். அவள் படுக்கை அறைக்கு ஓடி கதவை பூட்டிக்கொண்டு கண்ணாடியை பார்த்தபோது தன் சொந்த கண்களுக்குள் ஒரு நொடிக்கு மட்டும் கண்மணியின் கோபமான விழிகள் தெரிவதைக் கண்டாள். அதே சமயம் கோபால் தன் போனில் ஒரு மெசேஜ் பார்த்தான். அன்னோன் நம்பர். நீ அழுத்திய பட்டன் என் வாழ்க்கையை அணைத்தது. இப்போ உன் நிம்மதியை அணைக்கும் நேரம். கோபால் பயத்தில் போனை தூக்கி எறிந்தான். ஆனால் அது உடனே திரும்பி வந்து மீண்டும் அதே மெசேஜை காட்டியது. வீட்டில் ஒவ்வொரு இரவும் தண்ணீர் கெத்தல் கொதிக்கும் சத்தம். கொதித்த தண்ணீர் யாருமில்லாத சமையலறை தரையில் கொட்டப்பட்டு அந்த ஈரப்பரப்பில் கே என்ற எழுத்து புகை போல எழுந்தது. விஜய் என்ற அவள் குரல் விஜயை ஆறுதல் படுத்தியது. ஆனால் லக்ஷ்மிக்கும் கோபாலுக்கும் அது சாபம். பாகம் 5. இறுதி கட்டத்தின் கூச்சல். அந்த இரவு விஜயின் மனசாட்சி எழுந்தது. அவன் குடும்பத்தை ஒரு அறையில் நிறுத்திவிட்டு உறுதியாகச் சொன்னான், இனிமே யாரும் கண்மணியை பற்றி கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஒரு வார்த்தை பேசினாலும் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அவர்கள் அமைதியாக நின்றனர். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் அவளின் ஆவி இங்கேயே இருக்கிறது என்று. விஜய் அறையின் ஜன்னல் வழியே வெளியே கொட்டும் மழையை பார்த்தான். ஒரு இடி சத்தம். அந்த சத்தம் அந்த பழைய இரவைப் போல இருந்தது. திடீரென அறைக்குள் காற்று இல்லை. மெழுகுவர்த்திகள் அணைந்தன. கதவு அருகே மழை துளிகளில் நனைந்தபடி ஒரு உருவம் நின்றது. அது கண்மணி. அவள் இப்போதிருக்கும் உருவம் இல்லை. ஜன்னலுக்கு அருகே நின்று மின்சாரத் தாக்குதலுக்கு ஆளான போது இருந்த அதே வடிவம். அவள் கூந்தல் ஈரமாக, முகம் நீல நிறமாக, கண்களிலிருந்து நீர் போல இரத்தம் கசிந்தது. அவள் வாய் மெதுவாகத் திறந்தது. அவள் குரல் அறை முழுவதும் ரீங்காரமிட்டது. நான் திரும்பி வந்துட்டேன் விஜய். உனக்காக இல்ல, உன்னோட குடும்பத்துக்காக. இது அவள்தான். அவள் நம்மை மன்னிக்க மாட்டா. லக்ஷ்மியின் அலறல் காதை பிளந்தது. கோபால் தரையில் ஊர்ந்து ஓடினான். விஜய் ஆவியை நோக்கி மெதுவாக நடந்தான். கண்மணி, நீ ஏன் பயமுறுத்துற? கண்மணி மெல்லத் தன் கையை உயர்த்தினாள். அவள் கையை சுட்டி லக்ஷ்மியை பார்த்தாள். நான் உன்னை நம்பினேன் அண்ணி. நீதான் அந்த மின்சார கம்பியில கயிறு கட்டி எனக்கு உதவி செஞ்ச. என்னோட முத்தத்தை வாங்கிக்கோ. லக்ஷ்மியின் குரல் வளை திடீரென அடைக்கப்பட்டது. அவள் கை கால்கள் துடித்தன. அறையின் மின் விளக்குகள் பலமுறை ஃபிளிக்கர் ஆகி திடீரென வெடித்தன. லக்ஷ்மி தரையில் விழுந்தாள். அவள் உடலைச் சுற்றி நீல நிற மின்சார ஒளி வளையம் சுழன்றது. கண்மணி சிரித்தாள். அவள் சிரிப்பு வெறும் சத்தமல்ல, அது ஒரு மரண கூச்சல். விஜய் அந்த குடும்பத்தின் முகங்களை பார்த்தான். கோபால், அவன் கண்கள் பயத்தில் வெடித்துவிடும் போல இருந்தது. அவன் கண்களில்தான் அந்த உண்மையை விஜய் கண்டான். அந்த இரவின் ரகசியம். கோபாலை நோக்கி நீட்டிய அவள் கை அவன் நெஞ்சை நோக்கிச் சென்றது. நீதானே ஸ்விட்சை அழுத்தினாய் கோபால். இப்போ என் வேதனையை நீயும் அழுத்திப் பார்க்க வேண்டும். விஜய் அலறினான். நில்லு கண்மணி. ஆனால் அவளுக்கு தன் அன்பை விட பழிவாங்குதல்தான் முக்கியம். விஜய் அப்போதுதான் உணர்ந்தான், அவன் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் அவளது மரணத்துக்கு காரணம் என்பதை. லக்ஷ்மி. அவள் ஆவியின் அதிர்ச்சி இன்னும் நீங்கவில்லை. கோபால். அவன் நெஞ்சில் கண்மணியின் ஆத்திரம் தீண்டவில்லை. இந்த வீட்டில் நிம்மதி இல்லை. விஜய் தன் குடும்பத்தின் கொடூர முகத்தை உணர்ந்தான். காதலா? நியாயமா? குழம்பி நிற்கிறான்.
அவனது எதிர்காலம் என்ன? இனி குடும்பம் மட்டுமல்ல, வீடே எதிராக திரும்புகிறது. சுவர்கள் கண்மணியின் வலியை உள்வாங்கின. சுவரில் கீரல் சத்தம். அது கண்மணியின் பெயர். இரத்தத்தால் எழுதப்பட்டதா? ஆவியின் விரலால் கீறப்பட்டதா? அம்மாவின் அறையில் நாட்குறிப்புகள் கிழிந்தன. கிழிந்த காகித துண்டுகள் ஒரு கடிதத்தை உருவாக்குகின்றன. நான் அங்கே இருந்தேன், பார்த்தேன் என்ற ரகசியம். வீட்டின் கண்ணாடிகள் வெடிக்கின்றன. காரணம், கண்ணாடியில் பிம்பங்கள் அவர்கள் குற்றத்தை பேசுகின்றன. கண்மணியின் பழிவாங்கல் தொடரும். வீடு அடைக்கலமா, கல்லறையாக மாறுமா? காத்திருங்கள். வீட்டின் ரகசியங்கள் சுவர்கள் பேச துவங்கும் போது. லவ் நெவர் டைஸ், இட் ஹான்ட்ஸ். கண்மணியின் பழிவாங்கல் தொடரும். சப்ஸ்கிரைப். ஸ்டே ஹாண்டட்.